பெங்களூரில் ஒரு இன்சிடெண்ட் வந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பெங்களூரில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் வந்து அவங்க வீட்டில் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காரு. அவர் பேர் என்னன்னு கேட்டால் பிரசாந்த் நாயர்னு சொல்லிட்டு கேரளாவை சேர்ந்தவர். அவருக்கு வந்து வயசு 40. அவங்க ஒய்ஃப் வந்து பூஜா நாயர்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்ன இருக்குன்னா காஸ் ஆஃப் டெத் என்ன அப்படின்னு கேட்டால் நியூஸில் போட்டிருந்தாங்கன்னா ஃபேமிலி டிஸ்பியூட் காரணமாக தான் அவர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு வந்து போட்டிருந்தது. அப்புறம் மேரேஜ் ஆகி 12 இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு இருக்குது. 8 இயர்ஸில் ஒரு பொண்ணு இருக்குது. அப்புறம் ஒரு வருஷமாகவே அவங்களுக்கு வந்து மெரிட்டல் இஷ்யூ ரொம்ப ஜாஸ்தி இருந்திருக்கு. பெரியவங்கெல்லாம் பார்த்து வந்து சால்வ் பண்ணலான்னு பார்த்தாங்க. ஆனாலும் கூட வந்து அவர் வந்து நான் தனியாக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு தனியாக தான் இருந்துட்டு வந்திருக்காரு. இவங்க ஃபேமிலியோடு இருந்தது வந்து ஹென்னூர் அப்படிங்கிற இடத்துல. பட் அவர் வந்து தனியாக பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இருந்த இடம் வந்து எங்கன்னா வணிகரஹள்ளி அப்படிங்கிற இடத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காரு அவர். இது வந்து April 4th அன்றைக்கி நடந்திருக்கு. அதாவது April 4th 6 PM to 9 PM அந்த டைமில் தான் வந்து பிட்வீன் 6 PMலேருந்து 9 PMக்குள்ளே நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருந்தாங்க. அவங்க அப்பா வந்து MN குட்டி அப்படிங்கிறவர், அவருக்கு 77 இயர்ஸ் ஆகுது. அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து டெத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. யார் என்னென்னலாம் டீட்டெயில்ஸ்லாம் போடல நியூஸில். அப்புறம் அவன் வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு. அவன் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு, யாரும் எடுக்கலை அப்படின்னு உடனே வந்து வீட்டுக்கு போய் பார்த்துருக்காரு அவர். அங்கே வந்து பார்த்தா உடச்சி பார்த்துருக்காங்க போல். ஹாலில் வந்து அவர் வந்து ஹேங் ஆகி தொங்கிட்டு இருந்திருக்காரு, சூசைட் பண்ணி. அங்கே வந்து அங்கேயும் இங்கேயும் பார்த்துருக்காங்க. போலீஸ் உடனே கூப்பிட்ருக்காங்க. டெத் நோட்லாம் ஒன்றுமே இல்லை அங்கே அந்த இடத்துல. போலீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கேஸு இதை பற்றி. இது வந்து அன்நேச்சுரல் டெத்து, அதாவது வந்து இது நேச்சுரலாக நடக்கலை அப்படின்னு சொல்லி வந்து கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு வந்து கடைசியில் வந்து அவங்க சூசைடல் தாட்ஸ் எல்லாம் வருது, இமோஷ்னல் சூசைடல் தாட்ஸ் அப்படிலாம் வருது அப்படின்னா அவங்க வந்து ஒரு சில நம்பர்லாம் கொடுத்து, அதாவது அங்கே பெங்களூர் நம்பர்லாம் கொடுத்து ஏதாவது எமர்ஜென்சிக்கு வேணும்னா நீங்கள் கவுன்சிலிங்க்கு வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இதுக்கு இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுனாலலாம் என்னெல்லாம் வருங்கிறதுலாம் நான் வீடியோவே போட்டிருக்கேன். மன உளைச்சல்னால என்னெல்லாம் வரும், நம்மளுக்கு எதனால் மன உளைச்சல் வருதுன்னெலாம் கொடுத்துருக்கேன். ஐ கார்டில் கொடுக்குறேங்க நான். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஆக்சுவலி இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது ரொம்ப தனிமையில் இருக்கோன்னா அது வந்து யாராவது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா உடனே கவுன்சிலிங்க்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா வந்து அவங்கள அப்படியே விட்டுட்டோன்னா அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. டிசிஷனே எடுக்க முடியாமல் இருப்பாங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. டாக்டர்கிட்ட போனால் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசும்போது ப்ராப்ளம் சால்வ் ஆகும். மேரேஜுக்கு முன்னாடியே நம்ம வந்து மேரேஜுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபேமிலி மெரிட்டல் டிஸ்பியூட் அப்படிங்கிறத காட்டிலும் மேரேஜுக்கு முன்னாடியே நம்ம வந்து கவுன்சிலிங் போயிட்டோம்னா சைக்காட்ரிஸ்ட்டுக்கிட்ட போய் நம்ம வந்து 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா மேரேஜுக்கு அப்புறம் வர பிரச்சனைகளை வந்து நம்ம பல தவிர்க்கலாம். இது வந்து ஒரு சைக்காட்ரிஸ்டே வந்து ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது. அவ்வளோதான். இறந்த அவருடைய ஆன்மா சாந்தி சொல்லி வேண்டிக்கிறவங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.